நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது புதனின் சூட்சுமங்களை பற்றி பார்ப்போம். புதனுக்கு சூரியன், சுக்கிரன் இருவரும் நண்பர்கள். சனி நட்புத்தன்மை கொண்டவர். இதில் சூரியனை முதன்மை நண்பராக புதன் கருதுவார். சுக்கிரன் இரண்டாம் நிலை நண்பர். சுக்கிரன் சனியின் ராசிகளான ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் அவருக்கு நட்பு வீடுகள். இந்த வீடுகளில் இருக்கும் புதன் கெடுதல்களை செய்ய மாட்டார். அதுபோலவே சூரியனின் வீடான சிம்மம் அவருக்கு அதி நட்பு வீடாக அமையும். 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானமாக சிம்மம் அமைந்தாலும் சிம்மத்தில் இருக்கும் புதன் பலவீனம் ஆவதில்லை. புதனுக்கு பகை கிரகம் சந்திரன் மட்டுமே. மீதமுள்ள செவ்வாய், குரு, ராகு, கேது ஆகியோர் புதனுக்கு நட்போ பகையோ இல்லாத சமநிலையில் செயல்படுவார்கள். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம் எனும் நிலை புதனுக்கு மட்டுமே ஒரே ராசியில் அமைவதால் கன்னியின் முதல் 10 டிகிரி வரை ஆட்சி பலமும், அடுத்த 5 டிகிரி வரை மூலத்திரிகோண வலுவும், இறுதி பகுதியான மீதி 15 டிகிரி வரை வலுவான உச்சபலமும் அடைவார். இன்னொரு தனித்த நிலையாக புதனின் மிதுன லக்கணத்திற்கு நவக்கிரகங்களில் ராகு மட்டுமே யோகராக செயல்படுவார். ஏனென்றால் மிதுனத்தின் லக்னாதிபதி புதன் சில நிலைகளில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று நன்மைகளை தரும் சக்தியை இழப்பார். பாக்கியாதிபதியான 9 கூடிய சனி அஷ்டமாதிபதி எனும் நிலை பெற்று கெடுபலன்களையும் செய்வார். 5 கூடிய இன்னொரு யோகரான சுக்கிரனும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி என்ற நிலையில் யோகர் நிலையில் இருந்து கீழிறங்கி சுபர் என்ற நிலை மட்டும் பெறுவார். எனவே புதனை பற்றிய புரிதல்கள் உள்ள ராகு மட்டுமே மிதுனத்திற்கு யோகரனும் அந்தஸ்தை அடைவார் என்பதால் மிதுன லக்கணத்தவர்களுக்கு ராகு எந்த நிலையில் எங்கு இருந்தாலும் பெரிய கெடுதலை செய்வதில்லை. ராகு நன்மைகளை செய்யும் இடமாக நமது மூல நூல்களில் கூறப்படும் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் தனித்தோ அல்லது வேறு நல்ல இடங்களில் சுபர்களுடன் இணைந்தோ இருக்கும் நிலையில் மிதுன லக்கணத்திற்கு மிக பெரும் யோகங்களை செய்வார். மிக கடுமையான சூழலாக 6, 8 கூடிய செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெற்றோ, சனியின் வீட்டில் அமர்ந்து செவ்வாயுடன் இணைந்தோ, செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனியுடன் இணைந்தோ இருந்தால் மட்டுமே ராகு மிதுனத்திற்கு தன்னுடைய இயல்பு நிலை மாறி கெடுதல்களை செய்வார். இன்னும் ஒரு சூட்சுமமாக நீச நிலையில் மீனத்தில் புதன் அமர்ந்திருக்கும் போது முதல் 15 பாகைகள் மட்டுமே அதிநீசம் எனும் நிலை பெறுவார். அதிலும் 15வது பாகையில் முற்றிலுமாக வலிமை இழப்பார். மீனராசியின் 15வது டிகிரியை தாண்டியதும் நீச நிலை மாறி இயல்பு நிலை பெறத் தொடங்குவார். ஒரு கிரகம் மேம்போக்காக நீசத்தில் இருப்பதாக தெரிந்தாலும் பரம நீச பாகையை தாண்டினால் நீசமெனும் தோஷம் நீங்கி உச்சத்தை நோக்கி தனது பயணத்தை தொடங்கிவிடும். இந்த நிலையில் அந்த கிரகத்தை வலுவிழந்த கிரகமாக கருத முடியாது. இதுபோன்ற நிலையில் அந்த கிரகம் முற்றிலும் நீச வலுவில் இருக்காது. தனது காரத்துவங்களை கொடுக்கும் தகுதி அந்த கிரகத்திற்கு இருக்கும். உச்ச நிலையிலும் அப்படியே.
அதி உச்ச பாகைகளை தாண்டும் கிரகம் உச்சவலு நீங்கும். அப்போது ஒரு உச்சனுக்குரிய முழு பலன்களை அந்த கிரகம் செய்யாது. நரம்புகளுக்கு புதனே அதிபதி என்பதால் ஒருவருக்கு நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு வியாதிகளை வலுவற்ற நிலையில் இருக்கும் புதன் தருவார். மிக அரிதாக சந்திரனும் முழுக்க கெட்டு புதனும் வலுவிழக்கும் நிலையில் ஜாதகர் மன நோயாளியாக இருக்கக்கூடும். தசாபுத்தி வருட அமைப்பில் புதனுக்கு சுக்கிரன் சனி ராகு இவர்களுக்கு அடுத்த நிலையாக 17 வருடங்கள் மகரிஷி பராசரரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு சுப வலுப்பெற்ற புதன் திசை நடத்தும் நிலையில் தன்னுடைய சொந்த அறிவால் முன்னேறும் நிலைக்கு தள்ளப்படுவார். எப்போதுமே சந்திர தசையில் புதன் புத்தியும் புதன் திசையில் சந்திர புத்தியும் நன்மைகளை செய்வதில்லை. இருவரின் ஒருவர் யோகராக இருந்தாலும் இந்த நிலைதான். அதே நேரத்தில் புதனை யோகராக கொண்ட மகரம், கும்பம், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி ஆகிய லக்கணங்களுக்கு புதன் தசையில் சுக்கிர புத்தியும் சுக்கிர திசையில் புதன் புத்தியும் பெரிய நன்மைகளை செய்யும். புதனை பாவராக கொண்ட கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம், மேசம் ஆகிய 5 லக்கணங்களுக்கும் புதன் தசையில் சுக்கிர புத்தியும் சுக்கிர திசையில் புதன் புத்தியும் நன்மைகளை தராது. மேலும் புதனை யோகராக கொண்டவர்களுக்கு புதன் தசையில் சனி ராகு புக்திகளும் தீமைகளை செய்வதில்லை. வலுப்பெற்ற புதன் ஒருவருக்கு தனது தசையில் நல்ல கல்வி, திறமையான பேச்சு, உண்மை, மிகப்பெரிய புத்திசாலித்தனம், ஆராய்ச்சி, நேர்மையான தரகு, கவிதை, புத்தகம், ஸ்டேஷனரி ஐட்டங்கள், பிரிண்டிங் பிரஸ், நல்ல ஆலோசனைகள் சொல்லுதல், உள் அலங்காரம், தகவல் தொழில்நுட்பத்துறை, அஞ்சல், கணிப்பொறி, மென்பொருள், வாடவியல், எந்த துறையிலும் நிபுணத்துவம், ஆடிட்டர், நகைச்சுவை நடிப்பு, விஞ்ஞானம், தர்க்கவாதம், நம்பிக்கையான உதவியாளர், தலைமை பதவி, சாதுரியம், சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொள்ளுதல், ஓவியம் மற்றும் நுண்கலைகள், வாகனம், கணிதத்தில் ஆர்வம், எழுத்தில் சாதிக்கும் திறன், பச்சை நிற பொருட்களால் லாபம், சிற்ப வேலைகள், வியாபாரத்தில் திறமை, ஜோதிடம், வடக்கு திசை செல்லுதல், வடக்கு திசையால் லாபம், தாய்வழி பாட்டனின் சொத்து, வெண்கலத்தால் நன்மை, மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு, பணிவு, நகைச்சுவை உணர்வு, எந்த ஒரு நிலையிலும் பயப்படாமல் இருத்தல், பெருமாளின் மேல் ஈடுபாடு, தெலுங்கு மொழி போதைகளில் பிழைக்கும் நிலை, பறவைகளை விற்பனை செய்தல், நடுநிலைமை, கிராமத்தில் பிழைத்தல், சாஸ்திர ஈடுபாடு, மரகத பச்சை, குதிரைகள், இலக்கணம், தாய்வழி மாமா இவற்றின் மூலம் ஒரு ஜாதகருக்கு புதன் நன்மைகளை தருவார். அதே நேரத்தில் எவ்வித நல்ல பலன்களையும் தர முடியாமல் வலுவற்ற நிலையில் இருக்கும்போது மேலே சொன்ன விஷயங்களில் புதன் தீமைகளை செய்வார். தன் நண்பர்களான சூரியன், சுக்கிரனுடன் இணைந்திருக்கும் நிலையில் தனது தசையில் தன்னுடைய சுப காரத்துவங்களை அபரிமிதமாக தருவார். எதிர்க்கிரகங்களான குரு, செவ்வாய், சந்திரன் ஆகியோருடன் இணையும் போது புதன் கலப்பு பலன்களை செய்வார். சனி ராகுவுடன் சேரும்போது இணையும் வீட்டையும் தூரத்தையும் பொறுத்து அவரது பலன்கள் மாறுபடும். கேதுவுடன் இணைவது அவரை பலவீனப்படுத்துவது இல்லை. அடுத்ததாக, எழுத்தை ஆளுபவன் புதன் என்பதால் ஒருவர் எழுத்தில் ஆளுமை செய்வதற்கு புதனின் தயவு மிகவும் அவசியம். புதன் வலுப்பெற்றவர்கள்தான் மனதில் நினைக்கும் விஷயத்தை அப்படியே எழுத்தில் கொண்டு வருவதில்
வல்லவர்களாக இருப்பார்கள். உலகின் மிகச்சிறந்த கவிஞர்கள் அனைவரும் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்தான். அதிலும் சுக்கிரனுடன் புதன் இணைந்திருக்கும் நிலையில் பிறந்தவர்கள் காதல் கவிதைகளை எழுதுவதில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒருவரை பத்திரிகை துறையில் ஈடுபடுத்துவதும் புதன்தான். வலுப்பெற்ற புதன் ஒரு பத்திரிகையை திறம்பட நடத்தும் ஆற்றலை தருவார். ஒருவர் ஜர்னலிசம் படிப்பதற்கும் எடிட்டராகவும் நிருபராகவும் பத்திரிகையில் வேலை செய்வதற்கும் புதன்தான் முதல் காரணம். சடசடக்கும் புத்தம் புதிய காகிதத்தின் மனத்தை நுகர்ந்தபடி நீங்கள் வேலை செய்பவரா? நீங்கள் புதனின் ஆதிக்கத்தில் உள்ளவர் என்று அர்த்தம். அதேபோல அரசியலை அலசுவதற்கும் அதை விமர்சிப்பதற்கும் தேவையான தீர்க்கமான அறிவும் தொலைநோக்கு பார்வையும் புதனால்தான் தரப்படுகிறது. அரசியலில் நாளை என்ன நடக்கும் என்று சொல்வதற்கு தன்னை சுற்றி நடப்பவைகளை உள்வாங்கி விருப்பு வெறுப்பின்றி கணிக்கும் திறன் தேவைப்படும். இந்த திறமையை தருபவர் புதன். நாளை என்ன நடக்கும் என்று கணிக்கும் திறனுக்கும் புதன்தான் அதிபதி என்பதால் ஜோதிடர்களும் புதனின் ஆதிக்கத்துடன் வருகிறார்கள். புதனின் மிதுனம் கன்னி இலக்கணங்களில் பிறந்தவர்கள் கணிப்புத் திறனுக்கு பெயர் போனவர்களாகவும் அடுத்தவர்கள் எந்த சமயத்தில் எப்படி செயல்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளும் அறிவாளிகளாகவும் இருப்பார்கள். ஒருவர் சிற்பி ஆவதற்கும் முதல் காரணம் புதன்தான். பிரதி பிம்பங்களை உயிருள்ளவை போல காட்டும் ஓவியம், சிற்பம் போன்ற நுணுக்கமான கலைகள் புதனுக்கு சொந்தம். அதேபோல கணிதத்தில் 100க்கு 100 எடுப்பவர்களும் 100க்கு 100 எடுப்பவர்களும் புதன் வலுப்பெற்ற மாணவர்கள்தான். புதனின் இரட்டை நிலையில் இன்னொன்றையும் குறிப்பிடலாம். ஒரு ஜாதகத்தில் புதன் நீச நிலை பெற்று பங்கமாகி நீசபங்க நிலையில் மேனத்தில் இருந்தால் சில குறிப்பிட்ட நிலைகளில் அந்த நபருக்கு கல்வியில் தடை ஏற்பட்டு பள்ளி இறுதி வகுப்பு வரை மட்டுமே படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் பள்ளியில் தொடர்ந்து படிக்காத அவர் அனுபவ அறிவில் கல்லூரியில் படித்தவரை விட மேலான நிலையில் இருப்பார். சகல விஷயத்திலும் பாண்டித்யம் பெற்றிருப்பார். மேலும் கல்லூரியில் படிக்காத அவர் சரளமான ஆங்கில அறிவையும் பிற மொழி அறிவையும் பெற்றிருப்பார். இவையெல்லாம் புதனின் இரட்டை நிலைகளே. மிகச்சிறந்த வியாபாரிகள் புதனால்தான் உருவாகிறார்கள். புதன் நாவன்மையை குறிப்பவர் என்பதால் ஒருவர் தனது வாடிக்கையாளருடன் திறமையாக பேசி தன் தொழிலை வளர்த்து கொள்வதற்கும் புதனே காரணமாவார். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.